பாண்டியன் சொன்ன மாதிரியே செந்தில் லஞ்சமா வாங்கின எல்லா காசையும் முடியாதவங்களுக்கு உதவி செய்வாரு. கதிரும் கூடவே இருப்பாரு. ரெண்டு பேருமே அந்த பைசா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. பாண்டியன் கிட்ட வந்து செந்தில் மன்னிப்பு கேட்பாரு. பாண்டியனும் மன்னிச்சுட்டு, இனிமே இந்த மாதிரி பண்ணாத, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணுனேன்னா நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், நீ எனக்கு மகனும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்வாரு. செந்தில் மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்பாரு. செந்திலுக்கு எல்லாமே இப்பதான் புரியும். பாண்டியன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு. அப்பா, என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கும் போது நான் எனக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைச்சும் நான் வந்துட்டு பேராசையினால எல்லாத்தையும் இழக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டையும் மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்பாரு. சரவணன் வழக்கம் போல அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு நானே முயற்சி பண்ணேன், முடியல அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாரு. ஏன் மாமா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, நீங்க ஏதாவது பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்கலாம்ல மாமா, உனக்கு தான் பிடிக்கல, நீ விட்டுலாம்ல சரவணா, நீ எப்படியும் மயில பார்க்காமலாம் இருக்க முடியும், எப்பா அவங்க வயிற்றுல வளர்றது உன் குழந்தை, போகாம பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது, நீ இப்ப யார் பக்கம் நிக்கிற, குமார் ஃப்ராடுங்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்ல மயில் குடும்பத்துல எல்லாருமே ஃப்ராடுங்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? ரெண்டுமே தான் மாமா. அதுக்குள்ள அங்கிருந்து எதிர்த்த வீட்டுல இருந்து சுகன்யா வந்துருவாங்க. நினைச்சேன் இங்கதான் இருப்பீங்கன்னு. வந்துட்டு பழனிய கூட்டிட்டு போயிருவாங்க. போறவங்க சும்மாவா போவாங்க, மயில் வந்திருந்தாங்களே பாத்தியா சரவணா, ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட நீ அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. சரவணன் சொல்றது என்னவோ கரெக்டு தாங்க. ஒருத்தர் கையில 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் கையிலயும் 100 ரூபாய் இருக்குது, ரெண்டும் சேர்ந்ததுன்னா 200 ரூபாயா தானே ஆகும். அதே மாதிரி ஒரு ஃப்ராடு குடும்பம் இன்னொரு ஃப்ராடு கூட சேர்ந்ததுன்னா மிகப்பெரிய ஃப்ராடு குடும்பமா ஆயிடும். எது எப்படியோ சரவணன் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. சுடரு ரொம்ப நல்ல பொண்ணு, எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. குமாருக்கு அரசி தான் ஜோடியா வருவாங்க.